எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் தினமும் சந்திப்பது என்ன? மாறும் மனிதர்கள், மாறும் வார்த்தைகள், மாறும் வாக்குறுதிகள். இன்று செய்வேன் என்கிறவன் நாளை முடியவில்லை என்பான். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் மனிதன் அல்ல, கடந்து நிற்பவர் அவர்தான் கடவுள். முதலாவது உண்மை, தேவன் பொய் சொல்லாதவர். மனிதன் சூழ்நிலைக்காக பொய் சொல்லலாம், ஆனால் தேவன் உண்மையை மட்டுமே என்றும் சொல்லுகிறவர், சொன்னபடி செய்கிறவர். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையில் மேல் எழுதப்பட்ட வாக்குத்தத்தம். நம் வாழ்க்கை அசைந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அசையாது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. இரண்டாவதாக உண்மை என்னவென்றால், தேவன் மனம் மாறாதவர். நாம் இன்று உற்சாகம், நாளை சோர்வாக இருக்கலாம், இன்று விசுவாசத்தோடு இருக்கலாம், நாளை சந்தேகத்தோடு இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். நீ நம்பிக்கை இழந்தாலும் அவர் நம்பிக்கையை மாற்ற மாட்டார். அவர் ஆரம்பித்ததை அவர் முடிப்பார். மூன்றாவதாக, தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். இந்த வசனம் கேள்வி கேட்கிறது, அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ? பதில் ஒன்றே ஒன்றுதான், ஒருபோதும் இல்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தந்தார், நிறைவேற்றினார். இஸ்ரவேலை விடுவிப்பேன் என்றார், விடுவித்தார். சிலுவையில் ரட்சிப்பு வாக்கு தந்தார், நிறைவேற்றினார். அன்பர்களே, நீங்கள் இன்று கண்ணீரோடு காத்திருப்பது ஏதாவது உள்ளதா? ஒரு ஜெபம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாக்குத்தத்தம். மனிதர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு உறுதி சொல்கிறது, தேவன் மனிதன் அல்ல. காலம் தாமதமாகலாம், சூழ்நிலைகள் கடினமாகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை தோல்வியடையாது. மாறும் உலகத்தில் மாறாத தேவனை பிடித்து கொள்ளுங்கள். பொய் நிறைந்த மனித வார்த்தைகளை கைவிடுங்கள். உண்மை நிறைந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடியுங்கள். ஏனெனில் அவர் சொன்னதை செய்யாமல் போக மாட்டார். வாக்குத்தத்தம் செய்வதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். ஆமாம், தேவன் மனிதன் அல்ல பொய் சொல்லுவதற்கு, மனுஷகுமாரனும் அல்ல மனம் மாறுவதற்கு. அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ? வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றாதிருப்பாரோ? என்னாகமம் 23:19 இப்படி நாம் பார்க்கிறோம், தேவன் ஒருபோதும் மனம் மாறாதவர், வார்த்தை தவறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தையை என்றும் நிறைவேற்ற காத்திருக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற காத்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.